ஷார்ட் ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பாலக்காடு. இந்த ட்ரிப்ல நாங்க எங்கெல்லாம் போறோம், என்ன பண்றோம், என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கறது தான் இந்த vlog. நீங்க கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகணும்னா அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டு 50 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஆனா இப்ப டேக் டைவர்ஷன் இருக்கனால மதுக்கரை கிட்ட நீங்க கொஞ்சம் சுத்தி தான் போகணும். ஸோ அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்க பாலக்காடு போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா அந்த டியூரேஷனையும் சேர்த்து உங்க ஜேர்னியை பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா எங்களுக்கு நாங்க போர் அடிச்சா கேரளா தான் போவோம். நீங்க கேட்கலாம் ஏன் பாலக்காடு அப்படின்னு. எங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்களாலே கேரளான்னு தான் சொல்லுவோம். இப்ப இருந்து இல்ல, எங்களோட காலேஜ் கேரளா தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே. ஆமா, காலேஜ் டைம்லயே நிறைய டைம் வீட்டுல சொல்லாம கட்டடிச்சிட்டுலாம் கேரளா போயிடுவோம். கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பிளேஸாவது கேரளா பக்கம் போய் பாத்துருங்க. ரொம்ப அழகா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப் எங்க போனோம் ராகுல்பா கேரளால? இப்ப வத்தனப்பள்ளி பீச், கோயம்புத்தூர்ல இருந்து நியரஸ்ட் பீச் அப்படின்னு போட்டா உங்களுக்கு அந்த பீச் தான் காட்டும். அப்ப நாங்க 2 பேரும் காலேஜ் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். எங்க கிட்ட அப்ப ஒரு குட்டி ஒரு பிளாக் கலர் கார் இருந்துச்சு, செவ்ரோலே. ரொம்ப குட்டியா இருக்கும். மட்ட மத்தியானத்துல அந்த பீச் போய் சேர்ந்தோம். செம வெயிலு. ராகுலோட போனை புகைச்சிட்டோம். போனுக்குள்ள உப்பு தண்ணியை ஊத்தி விட்டானுங்க எல்லாம் சேர்ந்து. ஆமா, அதே சரி தண்ணி பட்டுருச்சேன்னு கொண்டு போய் அந்த போனை காருக்குள்ள வச்சுட்டோம். கார் வேற பயங்கர சூடா இருந்துச்சா, அவ்வளவுதான். ரிட்டர்ன் எல்லாம் ஆன் பண்றான், ஆனே அவளை செத்து போச்சு, டாமி எந்திரி அப்படின்னு அவ்வளவுதான் படுத்துருச்சு. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கேரளா ட்ரிப். ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் மெனி ட்ரிப்ஸ் டு கேரளா. வீக்கெண்ட் சனி ஞாயிறு ஆனாலே சின்ராசு கையில பிடிக்க முடியாது, கிளம்பிடுவாங்க. கொச்சின்லாம் எங்களோட ஃபேவரட். சில பிளேஸ் நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ல, அது கொச்சி. எங்களுக்கு அதே எம்ஜி ரோட்ல தான் இருப்போம், அதே ஃபோர்ட் கொச்சி தான் போவோம். எங்களுக்கு கேரளா ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அருமையான சாப்பாடு, அருமையான கிளைமேட், ஊர் பார்க்கவே பச்சை பசேன்னு ஜம்முன்னு இருக்கும், சூப்பரா இருக்கும். கேரளா ஏன் போறீங்கன்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் இதான் பதில். கிளைமேட் செமையா இருக்கும். அதுவும் நீங்க இந்த சீசன் எல்லாம் வந்துட்டீங்கன்னா மழை பெய்யும், பட் அழகா இருக்கும், ரம்யமா இருக்கும். அது வரைக்கும் பசி தாங்குவீங்களா? நோ, தாங்க மாட்டியா? சரி தாங்குறேன். 30 minutes. தாங்குறியா? 1-3-13. என்ன சாப்பிட போறீங்க அங்க போய்? இட்லி. நேத்தாண்டி இட்லி சாப்பிட்ட அன்னபூர்ணால. ஏன் நேத்து இட்லி சாப்பிட்டா இன்னைக்கு இட்லி சாப்பிட கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஏதாவது ரூல் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, பாரு வெளியில போனா ஏன் இட்லி சாப்பிடுறேங்கிறது பேச்சே. டிராவல்னா லைட் ஃபுட் தான் சாப்பிட முடியும். நீங்க டிராவல் பண்றது 1 மணி நேரத்துல இருக்கிற பாலக்காடுக்கு ஏதோ 8 மணி நேரம் டிராவல் பண்ற மாதிரி டிராவல்னா இட்லி தான். ஏதோ ஒண்ணு. டிராவல்னா இட்லி தான் சாப்பிடுவோம். ஓ, இல்லாட்டி இட்லி சாப்பிட மாட்டேன், இல்லாட்டி இட்லி தான் சாப்பிடுவோம் அப்படி சொல்லு. வெள்ளாடு புல்ல திங்கும், கருப்பாடு அதுவும் புல்லுதான் திங்கும். அது நம்ம கேரக்டர் அப்படிதானே. என்ன கேரக்டர்? புதுசா ட்ரை பண்றதுன்னு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு அவங்களுக்கு பிடிச்சதே திருப்பி திருப்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இட்லி எல்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்கு பிடிக்கும் அப்படி கேக்குறாங்க. அப்படி இல்ல, இட்லி பிடிச்சவங்க உலகத்துல கோடி பேர் இருப்பாங்க. ஆமா. எப்படி சொல்றீங்க? ஆமா, நிஜமா தான். அப்படியா? சத்தியமா. இட்லி உங்களுக்கு பிடிக்கும்னா, இட்லி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. இட்லி சாப்பிடுவாங்க. இட்லி பிடிக்கும். இட்லி பிடிக்கும், எப்படி அது பிடிக்கும்ங்கிறது? ஓகே பிடிக்கும் அப்படி. இட்லி எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியுமா? உன்னை கடிச்சு கொதற போறாங்க பாரு. அவ்வளவுதான், இட்லி பத்தி தப்பா பேசாத. A2Bல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினோம். பட் அகெயின் அங்கேயும் நல்ல மழை. ஸோ மழை ஓரளவுக்கு நின்னதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்னோடய ஃபேவரட் டிஷ் இட்லி ஆர்டர் பண்ணிட்டேன். ராகுல் அவனுக்கு பிடிச்ச ஆனியன் ஊத்தப்பம் ஆர்டர் பண்ணான். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது, நாட் பேட், சாப்பிட்லாம். பட் அன்னைக்கு அவங்களோட ஃபில்டர் காஃபி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கேட்கலாம் ஏன் உன்னால் காஃபி ஆற்றிக்க முடியாதானே. பட் எனக்கு ராகுல் ஆற்றி கொடுத்து குடித்தாதான் ஒரு மன திருப்தி. தென் ஒரு 30 minutesல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் அன்றைக்கி போகிற வழியே செம்ம அழகாக இருந்துச்சு. அங்கங்கே நல்ல மழை, சில்லுன்னு காற்று, அந்த கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ட்ரிப்பையே ஹோல்சமாக மாற்றிருச்சு. இதுதான் தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டர், வாளையார் கிட்ட வரும். எங்க இருந்துச்சு?
அன்றைக்கி லூலு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பிளான்ஸுக்கெல்லாம் உரம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். பட் இங்கே பார்த்தீங்களா 2 பக்கமும் செம பச்சை பசேன்னு இருக்குல்ல. ஏன்னா நம்ம இப்போ கேரளாக்குள்ளே வந்துட்டோம். அதாவது என்ன ஆகி போச்சுன்னா, நாங்க வந்துட்டு எங்க வீட்டு செடிகளுக்கெல்லாம் வந்து உரம் வாங்கலான்ட்டு வந்தோம். சரி நர்சரி போல அங்க போய் நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு பிளான் போட்டோம். இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கலான்னு போனா அது ஏதோ ஃபேக்டரி மாதிரி இருக்கு. அதுதான் வந்து அந்த ஃபெர்டிலைசர் சென்டர்னே எங்களுக்கு தெரியல. கடைனே தெரியாம அந்த கடை முன்னாடியே ரொம்ப நேரம் இருந்தோம். பெரிய குடோன் மாதிரி இருந்துச்சு அது. வெறும் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் தயாரிக்கிறாங்க ஃப்ரம் த ஸ்கிராச். எல்லாம் மலையா குமிச்சு வச்சு கிலோ கணக்குல கொடுக்குறாங்க. நாங்க வந்துட்டு 50 கிலோ பெரிய ஒரு சாக்கு வாங்கியிருக்கோம். 3 சாக்கு வாங்கி கார் டிக்கில இருக்கு. இப்ப காரே பயங்கர வெயிட் அப்படியே பின்னாடி இழுக்குது, வண்டியே போக மாட்டேங்குது. ஒரு பேக் வந்து 400 rupees. அந்த ஷாப்போட நேம் வந்து சன்ரைஸ் ஃபெர்டிலைசர்ஸ். மேபி அந்த நேம் டீடைல்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டேன். அடுத்து லூலு தான், குட்டி மால். அது நாங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. இங்க சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. சோ எல்லா ஷாப்ஸையும் போய் பார்க்கணும். மால்ல இருந்தே சொன்னாங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கு சொன்னாங்க. அது என்னன்னு வந்து பார்க்கலாம்னு வந்திருக்கோம். மால்ல இருந்து சொல்லல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாலக்காடுல, அவங்க சொன்னாங்க சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. விளையாடுறதுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, அந்த நம்ம சின்ன வயசுல எல்லாம் கார் ஓட்டுவோம்ல, அந்த மேல கூட குச்சி மாதிரி ஒண்ணு நீட்டிட்டு நிக்கும். அதெல்லாம் இருக்கா? ஏதோ சம்திங் 150 rupees or 200 கொடுத்தா கார் ஓட்ட விடுவாங்கன்னு சொன்னாரு. சரி சரி. அப்ப இந்த கார் ஓட்ட மாட்டேன் நீ? இந்த கார் எனக்கு ஓட்ட வரல. அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சோ நான் இப்போ லூலுக்குள்ள போனவனே என்ன பண்ணுவீங்க? பாத்ரூம் போவேன். சவுத் இந்தியன் காஃபி கடையில காஃபி குடிக்கணும். ஓ, வந்துருச்சு லூலு வந்துருச்சு. ஃபைனலி வி ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன். ஸோ லூலு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது ரொம்ப குட்டி மால், லிமிட்டட் ஷாப்ஸ் தான் இருக்கும். 2 ஃப்ளோர் தான் இருக்கும். பட் சூப்பராக இருக்கும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்கள் மால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வந்தீங்கன்னா இந்த மால் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் சவுத் இந்தியா காஃபி ஹவுஸில் அகெயின் ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பெருசாக எதுவும் வாங்கலை. சில திங்ஸ் தான், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஒரு முக்கியமான கெஸ்ட்டும் அன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் லூல் ஹைப்பர் மார்க்கெட்டில் இருந்து. அது என்னென்னு கடைசியாக சொல்கிறேன். இதுதான் நான் சொன்ன அந்த ப்ளே ஏரியா. இங்கே ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ 600 rupeesலேருந்து நீங்கள் கார்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். தென் ஒரு கேமும் வந்து அரௌண்ட் 100 rupees ஆர் 120 rupees அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்கள் குட்டீஸ் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லஞ்சுக்கு எங்களோட ஃபேவரட் ஷாப் அப்டவுன் நீட்ஸுக்கு வந்துட்டோம். அம்மா கூட காசிப் பேசிகிட்டு இருக்கப்பயே நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் கேரளா பரோட்டா, பீஃப் வரட்டியது, சிக்கன் வரட்டியது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை. தென் நாங்கள் மில்க் ஷேக் சாப்பிட இந்த டெய்ரி டே வந்தோம். ஓகே, இவங்க மில்கெல்லாம் சேல் பண்ணுறாங்களே, சூப்பராக இருக்கும்னு நம்பி ஒரு டெண்டர் கோகோனட் மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணோம். பட் டேஸ்ட் பிலோ ஆவரேஜ் தான். பிகாஸ் அது வந்து டெண்டர் கோகோனட்டா இல்லை வந்து வனிலா மில்க் ஷேக்கானே தெரியல. ஸோ அது ஒரு வழியாக குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை திருப்பி ஆரம்பிச்சிட்டோம். வர வழிப்புல செம மழை. அன்னைக்கு ரெட் அலர்ட்லாம் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தென் நீங்கள் பார்த்தீங்களா, இவன் தான் நம்மளோட புது கெஸ்ட், இந்த குட்டி ஃபிஷ், ஃபைட்டர் ஃபிஷ். குட்டீஸ் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமாக விட்டுட்டு போனதே இல்லை. இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில. போய் ஒரு 7 hours ஆயிடுச்சு. பாவம், என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போமா? நீ என்ன பார்க்குற? அடி இப்படி தான் எங்கள் குட்டீஸ் கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புது கெஸ்ட்டுக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த டேவை ஃபுல்ஃபில்டாக முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.